ஆங்கிலேயர்களே பார்த்து வியந்து போன ஒரு அற்புதமான தமிழனின் கட்டுமானம்தான் கரிகால சோழனால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற கல்லணை. இந்த கல்லணையின் கட்டுமான முறையானது ரொம்பவே ஆச்சரியமானது. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒவ்வொரு வருடம் மழை பெய்யும் போதும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயமும் நீர்ப்பாசனமும் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. இதை தடுக்க நினைத்த கரிகால சோழன் காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்ட வேண்டும் என நினைக்கின்றார். ஆனால் நொடிக்கு 2 லட்சம் கன அடி நீர் செல்லும் ஆற்றின் நடுவே அணை கட்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை. இருந்தாலும் தன் சிந்தனையில் இருந்து மாறாத கரிகாலன் எப்படியாவது அணை கட்டியே தீர வேண்டும் என நினைக்கின்றார். அப்போது ஒரு பெரிய கல்லை காவிரி ஆற்றின் குறுக்கே போடுகின்றனர். அந்த கல்லானது மண் அரிமானத்தின் காரணமாக காவிரி ஆற்றின் அடியில் புதைந்து விடுகிறது. இந்த முறையை பயன்படுத்தி ஒன்றின் மேல் ஒன்றாக கற்களை அடுக்கி கற்களின் இடையில் நீரில் கரையாத களிமண்ணை கொண்டு பூசி அணை கட்டப்படுகிறது. இந்த கல்லணை கட்டுவதற்கு சுமார் 30 ஆண்டுகள் தேவைப்பட்டது. உலகிலேயே வெறும் கற்களையும் களிமண்ணையும் மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்ட முதல் அணை கல்லணை ஆகும். இதன் நீளம் 180 அடி, அகலம் 66 அடி மற்றும் உயரம் 18 அடி ஆகும்.